ஆதினி, ஒழுங்கா பாலை என்கிட்ட கொடு. இல்ல இல்ல, நான் தரமாட்டேன். அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. ஆதினி, ஒழுங்கா சொல்லும் போதே கொடுத்துரு. அப்பா நம்ம 2 பேருக்கும் ஒரே பால் தானே சொன்னாரு. பொய் சொல்லாத. அப்பா பால் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு அந்த டாய் பைக்கு தானே வாங்கி கொடுத்தாரு. அதை கூட நீ உடைச்சிட்டல்ல. இப்போ வந்து என்கிட்ட பால் கேட்டுட்டு இருக்க. தர முடியாது, போ. ஆதினி, இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாது, போ. இரு, நான் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா அம்மா அம்மா. என்னம்மா ஆதினி? அம்மா, ஆதி என்னோட பாலை கேட்டுட்டே இருக்கான். அவன் டாயை உடைச்சிட்டான் இல்லம்மா. இப்போ என்னோட பாலை வந்து கேட்டுட்டே இருக்கான். இது அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அம்மா, நீங்க தானம்மா எல்லா பொருளையும் ஷேர் பண்ணி தான் விளையாடணும்னு சொல்லுவீங்க. இப்போ பாருமா, அவ தரமாட்டேங்கிறா. நான் எத்தனை டைம் என் டாயை தந்திருக்கேன்ல அவளுக்கு. பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நானே காலையிலேருந்து உங்க அப்பாவையும் இந்த செங்க மாமாவையும் காணன்னு வருத்தத்தில் இருக்கேன். அவங்க எங்கே போனாங்களோ இந்த மலங்காட்டில் கவலையில் இருக்கேன். இப்போ வந்து சண்டை போட்டுட்டு என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. அம்மா விமலா. ஐயா வாங்க ஐயா. உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து என் புருஷனையும் செங்காவையும் காணோம். நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? ஊருக்கு வேற போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. அது விஷயமா பேசலான்னு தாமா வந்தேன். உன்கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ஐயா. எனக்கு வேற படப்படன்னு வருது. என் புருஷனுக்கு ஏதோ ஆன மாதிரியே என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா. அது நேத்து தான் அந்த மலையில ஒரு பெரியவர் இருக்காரு. அவருக்கு வயசு 100க்கு மேல இருக்கும். பாத்துட்டு வரீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை சொல்லத்தாமா உங்ககிட்ட வந்தேன். என்னங்க ஐயா, எந்த விஷயமா இருந்தாலும் முழுசா எதையும் மறைக்காம சொல்லுங்க. எனக்கு வேற ரொம்ப கவலையா இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஊருக்குள்ள போலீஸ் வாகனம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நம்ம ராணா தம்பி சாயல்ல யாரையோ ரத்தத்தோட ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களாமா. அதுதான் என்ன ஏதுன்னு எனக்கு விலாவரியா தெரியல. எதுக்கும் ஆஸ்பத்திரி போய் பாப்போமாமா. என்னது? என்னங்கய்யா சொல்றீங்க? எனக்கு வேற படப்படன்னு வருது. இப்படி சொல்லிட்டீங்களே. ரொம்ப பதட்டப்படாதம்மா. இது தைரியமா இருக்க வேண்டிய சமயம். வா, எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போம். போய் உள்ள போய் மோகினியை கூட்டிட்டு வா. மோகினி, எப்பல மோகினி எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? சரி சரி வா. உன் மாமனுக்கு ஏதோ அடிபட்டு கிடக்காமா. ஆஸ்பத்திரி போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். என்னத்த சொல்றீங்க? மாமாவுக்கு அப்படி எப்படி அடிபட்டுச்சு? அதெல்லாம் எதுவும் தெரியல மோகனா. போய் பார்த்ததான் தெரியும். வா போவோம். பிள்ளைங்களா, ஆஸ்பத்திரி வந்து எதுவும் சத்தம் எல்லாம் போடக்கூடாது. வாங்க போவோம். சொல்லுங்க சிங்கா, என்னோட சித்தப்பா பசங்க என்ன மாதிரி இருப்பாங்களா இல்ல என் சித்தி மாதிரி இருக்காங்களா? ரொம்ப வாழைத்தனம் பண்றாங்களோ? உங்க சித்தப்பா பிள்ளைங்களுக்கு 100 ஆயுசு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. யாரு பின்னாடி யாரு வந்திருக்காங்க? விமலா குட்டி, நீயாடா? ஏண்டி ஏண்டி இப்படி இத்தனை நாளா எங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்க? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? யாரு இது? அச்சு அசல் எண்ணெயை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காங்க. கடைசியில இருக்கிற பொண்ணு யாரு? என்ன மாதிரியே இருக்கா? அத்தை, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பு. என்னடி மோகினி? ஏன் அத்தை, மாமாவை காணும் தானே தேடிக்கிட்டு ஆஸ்பத்திரி வரோம். மாமா எங்கன்னு கேட்காம நீ பாட்டுக்கு யாரையும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அண்ணா, மாமா எங்கடா? அது ஒண்ணும் இல்லம்மா, மாமாவுக்கு சின்னதாதான் மயக்கம். சரியா? வைத்தியரு மருந்து கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவாரு. நீ எதுவும் கவலைப்படாத. இல்ல இல்ல, நான் மாமாவை பார்க்க போறேன். அத்தை, போயிட்டு கொஞ்ச நாள் வந்துருவேன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனேன். என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? மாமாவுக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா உனக்கு ஞாபகம் இருந்துச்சு தானே? ஏத்த, என்ன தேடி ஏன் வரல நீ? நீயும் மாமாவும் இல்லாம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிருடி மோகனா. எனக்கு வேற வழியே தெரியல. உன்னை பார்த்துக்க தான் என் அக்கா இருந்துச்சு. அக்கா எப்படியும் உன்னை கைவிடாது. ஆனா என் பசங்களுக்கு அந்த ஊரு மக்கா தான் பாதுகாப்புன்னு தோணிடுச்சுடி. அதனால தாண்டி அப்படியே இருந்துவிட்டேன். நானும் உன்னை பற்றி நிலைக்காமலா இல்லைல்ல. அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுனேன். கடவுள்கிட்ட தினமும் கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதோ இப்போ ஓடுனாலே வனமோகினி. உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன சம்மந்தம்னே தெரிலடி. உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருப்பா. நீ எப்படி என் புருஷன் மேலே உயிராக இருப்பியோ அதே மாதிரி தான் அவளும். உண்மையிலேயே அவன் என்கிட்ட இருந்ததுனால தான் உன் நினப்பு எனக்கு வராமல் போச்சோ என்னன்னு தெரிலடி. இந்த அத்தையை மன்னிச்சிருமா. இங்கே பாருங்க மக்கா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி பேசவே வேண்டாம். நீ யாரை பார்த்து பயந்தியோ, யாருக்காக எங்களை விட்டு ஒதுங்கி இருந்தியோ, அவர் இனி இங்கே வரவே மாட்டார். கவலைப்படாத. என்னக்கா சொல்லுடுத? உண்மையத்தான் சொல்லுதியா? அவங்க உண்மையத்தான் சொல்றாங்க சித்தி. நீ 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 அகரன் தானே? என் புருஷன் மாதிரியே இருக்கல்ல? கண்டிப்பா நீ அகரனா தான் இருப்ப. ஆமா சித்தி, நான் அகரனே தான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க சித்தப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாரு.
எனக்கு தெரியும் சித்தி. அடிபட்டு மயங்கி விழுறப்ப கூட அகரான்னு என்னை பார்த்து தான் கத்துனாரு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட ஆள் மனசுல இன்னும் நான் இருக்கேன்னு. அவர் எழுந்ததும் பழைய ஞாபகம் மட்டும் வந்துருச்சுன்னா போதும். சித்தி, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், கவலைப்படாம இருங்க. சரிப்பா. ஏ ஆதி, ஆதினி குட்டி, நான் தான் உங்க அண்ணன், உங்க பெரியப்பா மகன். அண்ணா கிட்ட வாங்க வாங்க. தம்பி, உன்னை இன்னைக்குதான் புதுசா பாக்குறாங்கல்ல, அது இல்லாம நீ அவங்க அப்பா மாதிரியே இருக்கல்ல, அதான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் 2 நாள்ல நல்லா விளையாண்டுட்டு உன்கிட்ட வருவாங்க, நீ வேணா பாரு. பரவாயில்ல சித்தி, எது எப்படியோ எனக்கு என் சித்தப்பாவும் அவர் குடும்பமும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க சித்தி, என்ன சந்தேகம்? அது அது எப்படி உங்க வீட்டில் இருக்க மோகினியும் எங்க மலை கிராமத்தில் வளர்ந்த வனமோகினியும் ஒரே மாதிரியே இருக்காங்க? அதே போல மோகினி எப்படி அவங்க மாமா மேல பாசமா இருந்தாலோ அதே மாதிரி வனமோகினியும் ரொம்ப பாசமா இருக்கா. இப்ப போட பாருங்க, ஆஸ்பத்திரி வந்ததுல இருந்து மாமாவை பார்க்கணும்னு சொல்லி உள்ள ஓடிட்டா பாருங்க. அது மோகனாவும் வனமோகினியும் கூட பிறந்த பிறப்பாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு எதுவும் சரியா தெரியல. இதா இருந்தாலும் சித்தப்பா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சித்தி. பிள்ளைங்களா அப்பா, பிள்ளைங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்யா. எங்க உங்களை பார்க்காமயே போயிருவேன்னு ரொம்ப பயந்துக்கிட்டேன். ஐயோ அப்பா வலிக்குது, ஏன் இப்படி அழுத்தி கட்டி பிடிக்கிற, ஏன் இப்படி அழுகுற? சரிப்பா சரிப்பா, விட்டுருதேன். அம்மாட்ட போய் நிக்கலங்கய்யா. டே அகரா, சித்தப்பா, அழுகாதப்பா அகரா. அதான் சித்தப்பா வந்துட்டேன்ல, முழுசா என் குடும்பத்தோட உன்னை வந்து சேர்ந்துட்டேன்ல. அழுகாதப்பா அகரா. சித்தப்பா 13 வயசுல என்னை விட்டுட்டு போன, இப்பதான் வந்திருக்க. உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? இவ்வளவு வளர்ந்த பிள்ளை அழக்கூடாதுடா, அழுகாதடா. அப்ப நீ மட்டும் அழுகுற? அது சித்தப்பாக்கு கொஞ்சம் கண்ணு வேத்துருச்சுடா. காமெடி நல்லாவே இல்ல சித்தப்பா. நல்லா இருக்கேங்க. என் அண்ணங்களை தான் பார்க்க முடியல. அவங்களுக்குலாம் தகவல் சொல்லியிருக்கோம், ஊர்ல இருந்து வருவாங்க. என் அண்ணனுங்க வந்ததும் அவங்க கிட்ட கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கணும். நான் அவங்க 2 பேர் மேல இருந்த கோபத்துல என் வாழ்க்கையில 6 வருஷத்தை தேவையில்லாம தொலைச்சுக்கிட்டேன். போக போக தான் புரிஞ்சிச்சு அவங்க பண்றதும் தப்பு இல்ல, நல்லதுக்கு தான்னு. ஏன் மச்சான், எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? உங்களை ஒரு தடவை கண்ணுல பாத்துட்டு மாத்தாம்னு எவ்வளவு ஏங்கி போய் இருந்தாங்க தெரியுமா? எந்த விசேஷத்துக்கு போனாலும் கரிகாலனோட பிள்ளைங்களுக்கு தான் மரியாதைன்னு சொல்லி என் மாமனுங்க பசுபதிக்கும் வஜ்ரவேலுக்கும் தான் முதப்பட்ட நிற்கும் போ அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு தெரியுமா? 3ஆவதா பிறந்த ஒருத்தனை இப்படி தொலைச்சிட்டேமேன்னு அவங்க புலம்பாத நாளே இல்ல. பாவம், நீங்க எங்கேயோ உயிரோட இருக்கீங்க, சாகலன்ற ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மட்டும் உங்க பிரச்சனையை முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த செந்தாமரை மூஞ்சி முகரையை பேத்துட்டு உங்களையும் உங்க பொண்டாட்டியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க நம்ம அண்ணனுங்க. இப்படி யார்ட்டையும் சொல்லாமையே இருந்துட்டீங்களே, யாரும் இல்லாதவ மாதிரி அவன்கிட்ட எத்தனை பாடுபட்டிருப்பீங்க. விடுங்க மச்சான், நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றது, எல்லாம் விதி. அப்புறம் என் அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்க. உங்க அம்மா தானே, தாய் கிழவிக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. முதல்ல நீங்க இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் உங்க அண்ணனுங்களுக்கு சொன்னோம். அவங்க உங்களை நினைச்சு அழுகாத நாளே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் மச்சான். மோனா குட்டி. மாமா, மாமா என்ன நீ மறந்துட்டேன்னு நினைச்சேன். அது எப்படிடா தங்க உன்னை போய் நான் மறப்பேன்? பேசாத மாமா, உன் மேல நான் சரியான கோவத்துல இருக்கேன். உன் கூட பேசவே மாட்டேன். போ, நீயும் அத்தையும் வரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அப்ப இருந்த சூழ்நிலை அப்படிடா. உன்னை உன் பெரியத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனேன். கண்டிப்பா அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா தானே பாத்துக்கிட்டாங்க? ஆமா மாமா, வடிவத்தை மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சரி சரி, அதை நினைச்சு வசனப்பட்டுக்காத. எங்க இந்த செங்கா பயணி வனமோகினி காணோம்? மாமா, நான் இங்கதான் இருக்கேன். உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தோடனே எங்களெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன் மாமா. உன்னை மறந்தேன்னு சொன்னா என்னை விட்டுட்டு அடி, என்ன என் தலையை பிடிச்சி ஆட்டிட மாட்டேன்? கண்டிப்பா உன்னை உன் தலையை பிடிச்சி மாவாட்டினாவே எனக்கு தூக்கமே வரும். ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க. அது அது நான் உங்களை பத்தி நம்மளை பத்தி அது எப்படி? விடுறி விமலா, உன்னை நான் புரிஞ்சுக்கலினா வேற யாரையும் புரிஞ்சுக்குவா? நீ எதுக்காக நம்ம 2 பேரும் யார் இல்லாத அண்ணாதீங்கன்னு சொன்னேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் தப்பாவே எடுத்துக்கல. ஆனா உன் புருஷன் மேலேயும் கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வச்சிருக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்தோட சேரணும்னு ஆசையா கிளம்பி வந்தோம். ஏதேதோ நடந்துருச்சு, சொல்லியிருக்கலாம் தான். ஆனா என்னையும் மீறின ஒரு பயம். விடு விமலா, இனி அதை பத்தி எதுவுமே பேச வேணாம். சரி விடு. ஆனா அந்த செந்தாமரைன்ற ஒரு ஆளினால எத்தனை பிரச்சனை, எத்தனை பேருக்கு பயம்.
இத்தனை பேரு வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம், அவனை சும்மாவே விடக்கூடாது. மச்சான் நீயா இது? யாரையும் இத்தனை பிரச்சனை வந்தாலும் அடிக்கவே கூடாது, துன்புறுத்தவே கூடாதுன்னு மகாத்மா காந்தி தம்பி மாதிரி பேசுவியே. ஆனா நான் மகாத்மாவோட தம்பி இல்லையே, வஜ்ரவேல் பசுபதியோட தம்பி. அவங்கள மாதிரி தானே இருப்பேன் மாப்ள. எல்லாமே அனுபவம் தான். எந்த இடத்துல அன்பை காட்டணுமோ அங்க அன்பை மட்டும்தான் காட்டணும். எங்க அடிதடி செய்யணுமோ அங்க கண்டிப்பா செஞ்சுத்தேன் ஆகணும். இல்லைன்னா நம்மள நிம்மதியா பிழைக்க விட மாட்டாங்கல்ல. என்ன நான் சொல்றது மாப்ள? பாத்தீங்களா மாமா, இந்த கடவுளோட சித்தத்தை? நான் சின்ன வயசுல விளையாட்டுக்கு உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன மாதிரியே உனக்கு மாப்பிள்ளை வேணும்னா என் அண்ணன் பையனை கட்டி வைக்கிறேன். ஆனா எப்படியோ சுத்தி 2 பேரும் யதார்த்தமா விரும்ப ஆரம்பிச்சு கடைசியில நம்ம எல்லாம் சொந்தம்னு தெரிஞ்சு இப்ப நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு மோனா குட்டி. என்ன இடையில தான் நிறைய கஷ்டம் எல்லாருக்கும். சரி சரி, எல்லாரும் வாங்க, நம்ம மருதக்காட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொந்த ஊருக்கு போவோம். எல்லாருக்கும் சரிதானே? சரிதாங்க, கண்டிப்பா உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம்.